Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் விக்னேஷ் தயாளன், AMFI ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த வீடியோல நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் ஸ்டாக் இருக்குல்ல, அதை வந்து நான் IPOல வந்து பை பண்ணேன். அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி தான் வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த வீடியோவை பேஸ் பண்ணி உங்களுக்கு IPO பத்தி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. நான் இந்த IPO வாங்கின டேட் பார்த்தீங்கன்னா 22 அக்டோபர் 2024 அன்னைக்கு வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு லாட்டாக தான் வந்து கிடைக்கும். நான் ஒரு லாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு லாட்ல எத்தனை ஸ்டாக் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்டாக்ஸ் வந்துச்சு. அப்போ அதோட ப்ரைஸ் எவ்வளோ வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1960 ரூபீஸ்க்கு வந்து அலர்ட் பண்ணாங்க. எனக்கு அந்த IPOல வந்து அலர்ட்மெண்ட் வந்து கிடைச்சது. வாங்கினதுலேருந்து அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து டவுனில் தான் போயிட்டு இருந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து தொட்டிருக்கு. அந்த ஸ்டாக்கோட இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2125 ரூபீஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து என்னோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 8% வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சு. இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிடலாமா, இல்லை ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை இன்னும் பை பண்ணலாமா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினானது வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டலாக வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்தியாவில் கார் மேக்கிங் கம்பெனியாக பார்க்கும்போது ஹுண்டாய் வந்து செகண்ட் பிளேஸில் வந்து இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிராண்டு, ஹை டிமாண்ட் வந்து இருக்கு. EV செக்மெண்ட்ல பிக் ஃபோக்கஸ் வந்து இருக்கு. ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இந்த கம்பெனியோட growth பார்த்தீங்கன்னா IPOக்கு அப்புறமும் வந்து நல்லாவே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2125 ரூபீஸ் ரெசிடென்ட் கிட்ட வந்து இருக்கு. 2150க்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 2350ல இருந்து 2400 வரைக்கும் பாசிபிள் வந்து இருக்கு. அப்படி இல்லை டவுன் ஆச்சு அப்படின்னும் போது 2050ல இருந்து 2080 வரைக்கும் டீப்ல வந்து வரலாம். என்னோட பர்சனல் பிளான் என்னன்னா, ஷார்ட் டைம்ல ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி நான் வாங்கியிருந்தேன்னா இது செல் பண்றது வந்து ஓகே. நான் லாங் டைம் பிளான் பண்ணியிருக்கேன். லாங் டைம்ல பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாக் டீப் ஆச்சு அப்படின்னா இன்னமும் நம்ம வந்து பை பண்ணலாம். நான் பர்சனலாக என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா மந்த்லி ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து பை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன். லைக் SIP மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம மந்த்லி ஒன்று வாங்க போகிறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் IPOல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பேஷன் ரொம்ப வந்து முக்கியம். சடனாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்ட்டு செல் பண்ணாமல் ஃபியூச்சர் க்ரோத்தை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நம்ம ஒழுங்காக ரிசர்ச் பண்ணி அதன் மூலியமாக வந்து பை பண்ணோம் அப்படின்னா லாங் டைமில் நல்ல ரிட்டர்னே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் இருக்கு. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்றேங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.